ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் அபி. இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்பவே சூப்பராக மட்டன் குழம்பு எப்படி செய்கிறது அப்படின்னு பார்த்துடலாம் வாங்க. இந்த மட்டன் குழம்பு வந்துட்டு ரொம்பவே ஈஸியாக செஞ்சுருக்கோம். செய்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம்லாம் இருக்காது. டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம். அதுக்காக அடுப்பில் ஒரு பேன் வச்சு அதில் கொஞ்சம் சின்ன வெங்காயம் போட்டு எண்ணெய் ஊற்றி நல்லா வணக்கிக்கோங்க. அது வணங்குறதுக்குள்ளேயே வந்துட்டு மார்னிங் தோசை தான் சாப்பிட்ருந்தோம். சரி, அதுக்குள்ளே வந்துட்டு ஒரு டீ குடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி டீயும் வச்சுட்டு இருந்தோம். இந்த சைட் பார்த்துட்டோம் அப்படின்னா ஒரு மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் மல்லி போட்டுட்டு லைட்டாக வறுத்துட்டு அதை நல்லா பவுடர் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். மல்லிப்பொடி ரெடியாக இருக்குது. இப்போது வெங்காயம் பார்த்துட்டோம் அப்படின்னா சின்ன வெங்காயம் நல்லாவே வணங்கி கிடச்சிருக்கு நமக்கு. இது கூடவே வந்துட்டு நம்ம கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கலாங்க. மட்டன் குழம்பு இந்த மாதிரி ஒரு முறை செஞ்சு பார்த்துட்டிங்க அப்படின்னா எல்லாத்துக்குமே வந்துட்டு பிடிச்சதாக இருக்கும். அடுத்ததான் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மல்லிப்பொடியை இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அடுப்பில் சிம்மில் வச்சுட்டு லைட்டாக வதக்கி விடுங்க. இது ஓரளவு நல்லா வதங்கட்டும். அதுக்குள்ளே வந்துட்டு மிளகாத்தூள் எடுத்து வச்சுக்கலாம். மிளகாத்தூள் நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி வந்துட்டு நம்ம வீட்டில் வந்துட்டு வரமிளகாயை அரைச்சி வச்சுருக்கோம். அதுலேருந்து ஒரு 2 ஸ்பூன் எடுத்து இதில் சேர்த்துக்கலாங்க. கூடவே வந்துட்டு மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். நீங்கள் வரமிளகாய் சேர்க்க விருப்பம் இருந்துச்சுன்னா கூட காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகாய் சேர்த்துக்கலாங்க. இது எல்லாம் சேர்த்து விட்டுட்டு லைட்டாக கலந்து விடுங்க. ஒரு நிமிஷம் வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஆறி கிடைக்கட்டும் நமக்கு. ஆறினதுக்கப்புறமா இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு 5-6 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. கூடவே 4-5 துண்டு இஞ்சி. இதெல்லாம் சேர்த்து லைட்டாக மட்டும் தண்ணி விட்டுட்டு இதை பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நமக்கு மட்டன் குழம்பு செய்கிறதுக்கு ரொம்ப சூப்பரான பேஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. அடுத்ததாக 1/4 மூடி தேங்காய் எடுத்து அதையும் சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அது அப்படியே தனியாக இருக்கட்டும். இந்த சைடு ஒரு குக்கர் வச்சுட்டு அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றினதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க மட்டன் அதை நல்லா சுத்தமாக கழுவிட்டு அதை அப்படியே குக்கரில் சேர்த்துக்கோங்க. இப்போ மட்டன் எல்லாத்தையுமே குக்கரில் சேர்த்தாச்சு. இதை லைட்டாக மட்டும் வதக்கி விட்டுக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் நல்லா வதங்கட்டுங்க. அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்க பேஸ்ட் அதையும் உள்ளே சேர்த்து விட்டுக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. இந்த மாதிரி மட்டன் குழம்பு செய்யும்போது நம்ம கடைகள் எல்லாம் சாப்பிட்ற மட்டன் குழம்போட டேஸ்ட் அப்படியே இருக்குங்க. ரொம்ப ரொம்ப நல்லா வரும். அதே சமயத்தில் இந்த மாதிரி குக்கரில் செஞ்சிங்கன்னா ஈஸியாக நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். குழம்பு செய்கிறதே நமக்கு தெரியாது. இப்போ இது ஒரு நிமிஷம் ஆனதுக்கப்புறமா மிக்ஸி ஜார்லேயே தண்ணி கொஞ்சம் ஊற்றிட்டு அதை நல்லா அலசி அதுக்குள்ளே ஊற்றிடுங்க. தேவையான அளவு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். மட்டன் குழம்பெல்லாம் ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் வச்சோம்னா தான் நமக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுட்டு கலந்து விடுங்க. இப்போ ஒரு கொதி வந்திருக்கு. நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் இருக்குது இல்லைங்களா, அதை எடுத்து உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போவே நமக்கு இது எண்ணெய் பிரிய ஆரம்பிச்சிருக்கு. தேங்காய் ஊற்றுனதுக்கப்புறமா அதுலேயே லைட்டாக கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு அதையும் உள்ளே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ குக்கர் மூடி போட்டு ஒரு 3-4 விசில் விட்டுடலாங்க. நம்ம கறி பீஸுக்கு தகுந்த மாதிரி கூட குறைய விசில் விட்டுக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு 4 விசில் விட்டுருக்கேன். இப்போ பார்த்துட்டிங்க அப்படின்னா எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு செம சூப்பரான மட்டன் குழம்பு நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ பீசஸ் எல்லாம் பார்த்துட்டோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராகவே கிடச்சிருக்கு. இப்போ நம்ம ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். அதுக்காக அடுப்பில் ஒரு பேன் வச்சு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கடுகும் சேர்த்துக்கோங்க. கடுகு பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா கறிவேப்பிலை சேர்த்துட்டு கூடவே சின்ன வெங்காயம் 2 கட் பண்ணினதை உள்ளே சேர்த்துட்டு அது அப்படியே அந்த தாளிப்பு எடுத்து குழம்புல ஊற்றிக்கலாம். அவ்வளோதான், நமக்கு ரொம்ப சூப்பரான மட்டன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இந்த குழம்பு பார்த்துட்டோம் அப்படின்னா செய்கிறதுக்கு நமக்கு அதிகமான டைம்லாம் தேவைப்படாது. பட் இதோட டேஸ்ட் பார்த்துட்டோம் அப்படின்னா வேறு லெவலில் இருக்கும். அன்றைக்கி நம்ம
காலையில் வந்துட்டு இது செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லி தான் நினச்சிருந்தோம். அப்புறம் வந்து காலையில் நம்ம இட்லிக்கு சாப்பிட்டோம்னாலும் சரி, இல்லை தோசை, சப்பாத்தி, இப்படி சாதம் இப்படி எது கூட வச்சு சாப்பிட்டோம்னாலுமே இந்த குழம்பு வந்துட்டு நமக்கு வேறு லெவலில் இருக்குங்க. கண்டிப்பாக வந்து நீங்களும் இந்த மட்டன் குழம்ப இதே மாதிரி சுவையில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு உங்களுக்கு இந்த குழம்பு அப்படிங்கிறத மறக்காமல் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் ஒரு புதுமையான ரெசிபியோட அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை இன்றும் இணைந்திருங்கள். நான் உங்கள் அபி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.